இந்த வீடியோவில் நம்ம ஃபார்மோட வீக்லி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லவ் பேர்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடலாம். இதுக்கு இன்னும் பானை மாட்டலை, இனிமேல் தான் மாட்டணும். இன்னும் பேரே ஆகலை, அதனால் பானை இன்னும் மாட்டாமல் தான் இருக்குது. இந்த ஸ்டிக்கை மாற்றியாச்சு. முன்னாடி வச்சுருந்த ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டிக்கு தான். இது ரொம்ப சின்னது. இங்கே பாருங்கள், தடிமன் ரொம்ப சின்னது. ஆனால் இந்த தடிமன் பாருங்கள், இதுக்கு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் பெருசாக இருக்குது. அதனால் கரெக்டாக இருக்கும். ஆடாது. மேட்டிங் பண்ணுறப்பெல்லாம் மேட்டிங் பண்ணுறப்ப ஆடிச்சுன்னா முட்டை கரு கூடாது முட்டையில். அதனால் ஸ்டிக்கு மாட்டியாச்சு. நான் பானை வைக்கல, இன்னொரு 1 வீக் போகட்டும்னு விட்டாச்சு. 2 நாளைக்கு ஒருக்கா முருங்கைத்தலை போடணும். நேற்று போட்டாச்சு முருங்கைத்தலை. உள்ள பார்த்தா தெரியும் கூண்டுக்குள்ளெல்லாம். இன்றைக்கி எதுவும் இல்லை, நாளைக்கு தான் வேறு கீரை போடணும். கீரை வகை காய்கறிங்க, கேரட்டு, பீட்ரூட், அது போக புதினா, கொத்தமல்லியெல்லாம் போடலாம் லவ் பேர்ட்ஸுக்கு. அது போக துளசி நல்லா போடலாம், துளசி நல்லா சாப்பிடும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து கப்பீஸ் தான். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் இருக்குது கப்பீஸ். நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்தா தெரியும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம வீடியோவில் ரெகுலராகவே இதாக காட்டுவோம். இதில் நல்லா அப்டேட் இருக்குது கப்பீஸில். ஏன்னா நிறைய குட்டி போட்டிருக்கு. குட்டியெல்லாம் இப்போ பிரிக்கிறதே இல்லை, அப்படியே உள்ளேயே விட்டுறது, பெருசாகி விட்டுருங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா பாசம் முடிச்சிருக்கும். நான் இது க்ளீன் பண்ணல. இந்த ஷீட் காலையில் மேலே தூக்கி வச்சுட்டு ஈவினிங் டைமில் இப்படி போட்டு வச்சிட்டா போதும். அவ்வளோதான். இது ஃபுட்டு டப்பா. ஃபுட்டு இருக்குது. காலையில் ஒன்ஸ் தான் ஃபுட்டு போடணும். நல்லா செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குங்க பாருங்கள். இது டக் வீடு. இது ஒன்று தான் இருந்தது உள்ள, ஆனால் பார்த்தா இவ்வளோ வளர்ந்துருச்சு. வெயில் பட சீக்கிரமாக வளர்ந்துடும். இது நம்ம கட்டுத்தர. இப்போ தான் கூட்டியெல்லாம் சுத்தம் பண்ணோம், அதனால் சுத்தமாக இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த ஈரோலாம் காயில். ஆடு நேற்று நைட்டு கட்டியிருந்தது, இன்னும் அந்த ஈரோலாம் காயில் அப்படியே தான் இருக்குது. இங்கே கோழிக்கு தண்ணி ஊற்றி வைக்கிற தொட்டி. எப்பவும் சொல்கிற மாதிரி தொட்டி நல்லா கழுவி ஊற்றிக்கணும் தண்ணியை. இந்த குண்டுனா எம்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி தான் கூட்டு சுத்தம் பண்ணி விட்ருக்கு. அதே மாதிரி இந்த கூண்டு நல்லா கூட்டி சுத்தம் பண்ணி விட்ருக்கோம். இந்த கூண்டை தான் இப்போ அந்த கோழியும் சாவில் அணையுது நைட் டைமில். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, எல்லாம் அணையருக்கு வந்துருச்சு. அடுத்து நம்ம நாய் தான், நம்ம நண்பன். பாருங்கள், பல்லெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. கடிச்சா என்னத்துக்காக வருது. எப்பயும் போல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போய் படுத்துக்குவாப்பில். இது தண்ணி அவருக்கு. நான் சாப்பாடு நைட்டு தான் வைக்கணும். ஆள் நல்லா துளும்பாக இறச்சி போயிட்டாப்புல. உடம்பு இல்லை. என் காதுலலாம் லைட்டாக சொறி உணியெல்லாம் இருக்குது, அதனால தான் இறச்சி போயிட்டாப்புல. இந்த காதுலலாம் பாருங்கள் புண்ணே ஆயிடுச்சு. இன்னும் லவ் பேர்ட்ஸ்க்குன்னா பானை மாட்டலை. ஏன்னா அது ப்ரீடிங் ஆகலை, முதல்ல சொல்லியிருந்தேன். இந்த கூண்டு இன்னும் எம்டியாக தான் இருக்குது. புறா வாங்குறேன் நானும் சொல்கிறேன், ஆனால் இன்னும் எதுவும் வாங்கலை. இது இப்போதைக்கு கோழிக்கு தான் அணையறதுக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. நைட் டைமில் இங்கே அணைஞ்சிரும், நான் பிடிச்சி அங்கே மூடிடுவேன் அந்த கூண்டில். ஆனால் இங்கே இருக்க சேஃப் இல்லை பாருங்கள், இயற்கை சேதாரங்கள் வரலாம். அவ்வளோதான், படுத்துட்டாப்புல. இனி பிளேயிங் மூட் போயிடுவாப்புல கொஞ்ச நேரம் கழிச்சு.
கோழியெல்லாம் வெளியே மேய போயிடுச்சு. இது வந்துட்டு கோழி கூண்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். இந்த கல்லெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி தான் வச்சோம். ஏன்னா மண்ணெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்குது. அதனால் கல்லெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு எருவு குட்டு, சின்ன எருவு குட்டு, லிட்டில் ஸ்மால் சைஸ் எருவெல்லாம் வந்துட்டு சாக்கில் வச்சுருக்கோம். ஆட்டு புழக்க தான் எருவுங்கிறேன், வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா வருது இங்கே போட்டோம்னா கோழி வந்துட்டு மதியானத்தில் பறச்சு மேய்ஞ்சிக்கும். 2 கோழி தான் இருக்குது, அதனால சின்னது. ஃப்யூச்சரில் நிறைய ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கட்டுத்தர பாருங்க, இப்போ தான் நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.